நம்ம வாழ்க்கை முடிஞ்சாலும் இந்த டிஜிட்டல் உலகத்துல ஏதோ ஒன்னு புதுசா கொஞ்சம் விசித்திரமா நடக்குது. நம்மளோட பிசிக்கல் லைஃப் முடிவுக்கு வந்துடுது. ஆனா நம்ம டிஜிட்டல் லைஃப்க்கு என்ன ஆகும்? நீங்க எடுத்த போட்டோஸ் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் அப்படியே நிறுத்தி வச்சிருக்கு. நீங்க அனுப்புன மெசேஜஸ், உங்க எண்ணங்கள், ஜோக்ஸ், அன்பு, கோபம்னு எல்லாத்தையும் அது சுமந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து உருவாக்குறது தான் உங்க நினைவுகள். ஒருத்தர் நம்மள விட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்களோட இந்த டிஜிட்டல் அடையாளம் மட்டும் அப்படியே தொடர்ந்து வாழுது. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? நீங்க இல்லாததுக்கு அப்புறம் நீங்க விட்டுட்டு போற இந்த அக்ரோமான டிஜிட்டல் டேட்டாவுக்கு நிஜமாவே என்னதான் நடக்குது? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நாம ஒவ்வொருத்தரும் விட்டுட்டு போற இந்த டிஜிட்டல் தடம் எவ்ளோ பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. நாம நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப பெருசு. அதுவும் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுது. மெட்டா, கூகுள், ஆப்பிள் மாதிரி பெரிய டெக் கம்பெனிங்க கோடிக்கணக்கான மக்களோட பர்சனல் டேட்டாவை அவங்களோட சர்வர்ல வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மனுஷங்க சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய டிஜிட்டல் ரெக்கார்ட் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க போட்டோஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசின மெசேஜஸ், நீங்க கூகுள்ல தேடின ஒவ்வொரு விஷயம், நீங்க பார்த்த வீடியோஸ்னு உங்க டிஜிட்டல் வாழ்க்கையோட ஒவ்வொரு சின்ன விஷயமும் அவங்க சர்வர்ல பத்திரமா இருக்கு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்களா ஏதாவது பண்ணாத வரைக்கும் இந்த டேட்டா எல்லாம் தானா அழியாது. அது அப்படியே காலத்துக்கும் அங்கதான் இருக்கும். இதனாலதான் இதுக்கு ஒரு தீர்வு தேவைப்படுது. சரி, அப்போ இந்த கம்பெனிங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? நம்மளோட இந்த டிஜிட்டல் சொத்துக்களை மேனேஜ் பண்ண அவங்க என்ன மாதிரி டூல்ஸ் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா 2 முக்கிய வழிகள் இருக்கு. ஒன்னு ஃபேஸ்புக்ல பண்ற மாதிரி ஒரு அக்கவுண்ட்டை மெமோரியலைஸ்ட் அக்கவுண்டா மாத்துறது. அதாவது ஒரு நினைவு சின்னமா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பழைய நினைவுகளை ஷேர் பண்ணலாம். ஆனா அந்த அக்கவுண்ட்டை யாரும் யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு கூகுளோட இன்ஆக்டிவ் அக்கவுண்ட் மேனேஜர் இல்லனா ஆப்பிளோட லெகசி கான்டாக்ட் மாதிரி விஷயங்கள். இதை வச்சு உங்க டேட்டாவை என்ன பண்ணணும்னு நீங்களே முன்னாடியே முடிவு பண்ணிடலாம். அதை டிலீட் பண்ண சொல்லலாம், இல்லனா நீங்க நம்புற ஒருத்தருக்கு அதோட கண்ட்ரோலை கொடுக்கலாம். இதுக்கு பேரு தான் டிஜிட்டல் இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது டிஜிட்டல் சொத்துரிமை. எப்படி நம்ம வீடு, சொத்து மாதிரி விஷயங்களுக்கு உயில் எழுதுறோமோ அதே மாதிரி நம்ம ஆன்லைன் அக்கவுண்ட்ஸுக்கும் ஒரு பிளான் ரொம்ப அவசியமாயிடுச்சு. இது சட்ட ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி நமக்கு ஒரு புது சவால். சரி, இந்த பிராக்டிக்கலான விஷயங்களெல்லாம் தாண்டி இதோட பெரிய தாக்கம் என்னன்னு யோசிப்போமா? இந்த அழியாத டேட்டா நம்ம வரலாற்றை பார்க்குற விதத்தை எப்படி மாத்த போகுது? நம்ம ஆன்லைன்ல செய்யற ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரிய ஃபில்டர் பண்ணாத ரெக்கார்டா மாறுது. இது ஒரு புதுவிதமான டைரி மாதிரி. போட்டோஸ், மெசேஜஸ்னு எல்லாத்தையும் வச்சு எழுதப்பட்ட ஒரு டைரி. பழைய காலத்துல ஹிஸ்டரி படிக்கிறவங்க பழைய லெட்டர்ஸ், டைரிகளை வச்சுதான் ஒரு காலத்தை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஆனா எதிர்காலத்துல அவங்க நம்மளோட இமெயில்ஸ், கூகுள் சர்ச், சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு ஒரு தனி மனுஷனை பத்தி மட்டும் இல்ல, ஒரு முழு சமூகத்தையே ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். நாம விட்டுட்டு போற இந்த கோடிக்கணக்கான டேட்டால வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ என்னவெல்லாம் செய்ய முடியும்? கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஏஐ சிஸ்டம் ஒருத்தரோட வாழ்நாள் டேட்டா முழுசையும் அலசி ஆராயுது. அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி யோசிக்கிறாங்கன்னு அதுல இருக்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்குது. அப்புறம் அந்த டேட்டாவை வச்சு அவங்க கூட பேசக்கூடிய ஒரு டிஜிட்டல் வெர்ஷனை உருவாக்குது. இது உண்மையிலேயே ஒருத்தர் திரும்ப கொண்டு வரதில்ல. ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதோட ஒரு டிஜிட்டல் எதிரொலியே இது பாதுகாக்குது. எதிர்காலத்துல நாம ஒருத்தரை நினைச்சு பார்க்குற விதத்தையே இது மாத்திடலாம் இல்லையா? கடைசியா நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கை இனிமே வெறும் பிசிக்கல் மட்டும் இல்ல, அது டிஜிட்டலும் கூட. நாம 2 உலகத்துல ஒரே நேரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும், ஷேர் பண்ற ஒவ்வொரு போட்டோவும் இந்த உலகத்தோட மிகப்பெரிய டிஜிட்டல் மெமரியில ஒரு புது வரிய சேர்க்குது. அப்போ நாம கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி இதுதான்: உங்க கதை உங்க டேட்டா மூலமா இன்னும் எத்தனை காலத்துக்கு சொல்லப்படும்? இந்த டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருந்தா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி: ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட எல்லா டிஜிட்டல் டேட்டாவையும் அழிச்சிடுற உரிமை அவங்களுக்கு இருக்கணுமா, இல்ல அத சரித்திரத்தோட ஒரு பகுதியா பார்த்து பாதுகாக்கணுமா? உங்க கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டெக்னாலஜி, வாழ்க்கை, நம்மளோட டிஜிட்டல் ஃபியூச்சர் பத்தினா இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்துல பார்க்கலாம்.